பொன்னி, சக்தி அப்புறம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைய தேடி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிவானி எங்கே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிவானி என்ன பண்ணுறாங்க, கண்ணு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ரவுடிஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து படுத்துட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இவங்க என்ன நம்மள வந்து ரவுடிஸ் எல்லாம் இப்படி வந்து படுத்துறாங்களே! இதுக்கப்புறம் இவங்க கூட எங்கே போகிறது நம்ம? வேறு வழியே கிடையாது. நம்ம தான் தனியாக வீட்டுக்கு போகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து வண்டி நிற்கிது ஒரு இடத்துல. சிவானி என்ன பண்ணுறாங்க, கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி எங்கே போகிறதுன்னு தெரியலையே, வழி வேறு தெரில. இப்போ என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிவானி என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து சிவானியை தேடி எல்லா இடமும் அலைஞ்சிட்ருக்காங்க. பொன்னியும் வந்து அங்கே கூட இருக்கவங்களும் ஒரு இடத்துல வந்து சிவானியை வந்து பார்த்துடுறாங்க. சிவானி வந்து ரோடு கிராஸ் பண்ணாமல் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டாரு சக்தி. சக்தி ஓடி போயிட்டு சிவானி சிவானி சொல்லிட்டு பின்னாடி ஓடி போயிட்டு காப்பாற்ற போகிறாரு. அப்போ வந்து வண்டி வருது. அப்போ சக்தி வந்து ஐயோ சக்தி அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம வந்து பொன்னி உடனே வந்து சக்தி வந்து குழந்தைய காப்பாற்றிட்டு அவரும் வந்து தள்ளிடுறாரு. அப்புறம் பயந்து போயிடுறாங்க. பொன்னி ஓடி போய் சக்தி உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, பாத்தியா யாரை காப்பாற்றிருக்கேன்னொன்னே, சிவானி சிவானி நீ எப்படி ஒரு விளையாட்டு விளையாடினாங்களே அம்மா என் கூட, அந்த விளையாட்டு முடிஞ்சிடுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சிவானி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் புரியும். என்ன சிவானி நீ எங்கே போன, நீ வந்து எங்கே போகணுன்னு வச்சு நாங்கள் எப்படி பதறிட்டோம் தெரியுமா? நான் விளையாட்டு தான் விளையாடிட்டு வரேன், அம்மா தான் என் கூட இந்த விளையாட்டு விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி என்னென்னமோ சொல்கிறா. இந்த சிவானி என்ன இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம பொன்னி. அடுத்து வந்து பொன்னி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சிவானி கூட்டின்னு போயிட்டு அங்கே வந்து பவானி இருக்க இடத்துக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. எல்லாருமே வந்து சிவானி கிடச்சிட்டாளா அப்படின்னாம்மா நான் எங்கே போனேன், எங்கேயுமே போகல, நீங்கள் தானே என் கூட விளையாண்டிங்க ஆளை வச்சு, இப்போ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இப்போ என்னென்னமோ சொல்கிறாளே குழந்தை, உன்னை யாருமே வந்து கூட்டிகிட்டு போகலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கூட்டிகிட்டு போகல அப்படி சொன்னோன்னே, நீ என்னம்மா சொல்கிற, உன்னை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். அங்கிள்ஸில் சில பேர் தூக்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் விளையாடிட்டு அவங்க கூட நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறா. என்ன இவ இப்படிலாம் சொல்கிறான்னு, சரி வா முதல்ல போய்ட்டு பவானியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பவானியை கூட்டின்னு போயிட்டு குழந்தைய காட்டுறாங்க. உடனே பவானி குழந்தைய பார்த்தோன்னா மறுபடியும் பழையபடி எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அப்படியே ஓடி வந்து அப்படியே வந்து சிவானியை கட்டி பிடிச்சிட்டு, சிவானி இனிமேட்டு உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், என்னை விட்டு போயிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. என்னாச்சும்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னை விட்டுட்டு போய் ஏண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. அடுத்து எல்லாருமே வீட்டில் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க. எப்படி சிவானி கிடைச்சா அப்படின்னோடனே, பொன்னி தான் அவளை வந்து காப்பாற்றி கூட்டின்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாரும் பண்ணுறாங்க. பொன்னியால் தான் அவள் தொலைஞ்சா, பின்ன அவள் தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னோடனே, பொன்னி தான் இது எல்லாத்தையும் செஞ்சா, பொன்னி ரொம்ப வந்து அலைஞ்சு திரிஞ்சு கூட்டிகிட்டு வந்தா, அவள் தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த பொன்னி வந்து நான் எங்கே காப்பாற்றினேன், இவர் தானே காப்பாற்றினாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து சக்தி வந்து வெளியே வராரு. சக்தி வந்து அப்படியே பார்த்துட்டு பொன்னி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. வந்து சக்திக்கு ஒன்றும் புரியல. என்ன பொன்னி ஏன் அழற அப்படின்னோடனே, ஒன்றும் புரியாமல் சாரி அப்படின்றாரு. எதுக்கு சாரி சொல்கிற பொன்னி அப்படின்னோடனே, நான் ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தியிருக்கேன், வந்து நீங்கள் என்னை பேச வருவீங்க, உங்களை நான் அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் எனக்கு ஒன்றுனா ஓடி வந்து உதவி செஞ்சீங்க. எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எனக்காக வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க பாருங்கள், அந்த நிமிஷம் தான் உங்களோட அன்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது, என்னை மன்னிச்சிடுங்க சக்தி அப்படின்றாங்க. பரவாயில்ல பொன்னி, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்ட எனக்கு அதுவே போதும். ஏன் சக்தி சொல்லியிருக்கலாம்ல எல்லாருக்கிட்டையும், குழந்தைய கண்டுபிடிச்சது நீங்கள் தானே, ஏன் சக்தி என்ன சொன்னீங்க, நீ தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு உன் மேலே எல்லாரும் கோவமாக இருக்காங்கல்ல, இப்போ நீ ஏன் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டா எல்லாருமே வந்து நிம்மதி அடைவாங்க, அப்புறம் உன் பேரில் என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த கோவம் மறைஞ்சிரும், அதுக்காக தான் பொண்ணு இப்படி சொன்னேன், ஏற்கனவே உன் மேலே எல்லாருக்கும் வருத்தம், இதில் வேறு இந்த மாதிரி பண்ண எப்படி பொண்ணி, அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு ஒன்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. சரி அழாத பொண்ணு, எல்லாமே சரியாயிடுச்சுல, அது சிவானி வந்துட்டால, இதுக்கப்புறம் என்ன, சரி சிவானி யார் தூக்கிட்டு போயிருப்பா, அதுதான் ஒன்றுமே புரியல, போலீஸில் நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சிவானி கிடைச்ச விஷயம் தாஸ்க்கு தெரிய வருது. தாஸ் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சே இப்படி சொதப்பிட்டாங்களே, நல்ல காலம், நம்ம பேர் வெளியே வரல, வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. நல்ல காலங்க, சரி அவனை பயமுறுத்தலாம் நினச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போது நடந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா, இப்போ சொல்ல வேணாம், எப்போ சொல்லுமோ அப்போ சொல்லி அவனை நான் இப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நம்ம சக்தி. அதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. மறுபடியும் என்கிட்ட பழைய மாதிரி வந்து பொன்னி பேசலாம், எனக்கு இது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. நிஜமாவாடா அப்படின்னு, ஆமாப்பா எனக்கு என் பொன்னி வந்து கண்டிப்பாக கிடச்சிடுவான்னு நம்பிக்கை இருக்குன்றாரு.